வணக்கம். இப்போ தமிழ்நாட்டு அரசியல் களத்துல எங்க திரும்பினாலும் ரொம்ப சுவாரஸ்யமா பேசப்படுற ஒரு விஷயத்தோட முழுமையான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நடிகரா இருந்து அரசியல் தலைவரா மாறி இருக்கிற விஜய், அப்புறம் அவரோட தமிழக வெற்றி கழகம் கட்சியோட தேர்தல் வாக்குறுதிகளை பற்றிதான். இந்த வாக்குறுதிகள் இப்போ ஒரு பெரிய விவாதத்தையே உருவாக்கியிருக்கு. சரி, வாங்க தரவுகளோட அடிப்படையில இதை கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கலாம். இப்போ மக்கள் மத்தியில இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இதுதான். அதாவது ஒருவேளை விஜய் முதலமைச்சரா பொறுப்பேத்துக்கிட்டா அவரோட அந்த முதல் அதிகாரப்பூர்வ கையெழுத்து எந்த குறிப்பிட்ட திட்டத்துக்காக இருக்கும்? எல்லாருடைய கவனமும் இப்போ அந்த ஒற்றை கையெழுத்து மேலதான் இருக்கு. அப்படி என்ன கொள்கைய அது நடைமுறைப்படுத்த போகுதுன்னு பாப்போம். சரி, முதல்ல இந்த எதிர்பார்க்கப்படும் முதல் கையெழுத்து வாக்குறுதிகளின் கடல் அப்படிங்கிற பகுதிக்குள்ள போகலாம். விஷயம் என்னன்னா, தவேக கட்சி சும்மா 1-2 இல்ல 100க்கும் மேற்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. இந்த பெரிய லிஸ்ட்ல இருந்து ஏதோ ஒரு திட்டத்துக்கு தான் அந்த முதல் கையெழுத்து அப்படிங்கிற அந்தஸ்து கிடைக்க போகுது. இவ்வளவு பெரிய வாக்குறுதிகளின் கடல்ல இருந்து அந்த ஒரு திட்டத்தை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் இல்லையா? அடுத்து நாம பார்க்க போறது பெண்கள் நலனில் கவனம், வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஆதரவு. இந்த 100 வாக்குறுதிகளை பார்த்து நாம ரொம்ப குழம்பிக்க வேண்டாம். இத கொஞ்சம் ஈஸியா கருப்பொருள் வாரியா பிரிச்சு பாப்போம். குறிப்பா பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கன்னு கவனிங்க. ஒரு பொண்ணை பிறக்கிறதுல இருந்து குடும்பம் நடத்துற வரைக்கும் எல்லா கட்டத்திலையும் சப்போர்ட் பண்ற மாதிரி இதை டிசைன் பண்ணிருக்காங்க. பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம், படிக்கிற மாணவர்களோட தாய்மார்களுக்கு 15,000 ரூபாய் ஊக்கத்தொகை, மணப்பெண்டுக்கு 1 சவரன் தங்கம், அப்புறம் பட்டுப்புடவை, குடும்ப தலைவிகளுக்கு மாசம் 2,500 ரூபாய், கூடவே வருஷத்துக்கு 6 இலவச சிலிண்டர்கள், அப்புறம் சுயதொழில் செய்யற மகளிர் குழுக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வட்டி இல்லா கடன். பெண்களோட பொருளாதாரத்தை வலுவாக்குறதுக்காகவே இந்த பட்டியல் உருவாக்கப்பட்டிருக்கு. நேரடியா கொடுக்கப்படுற இந்த நிதி உதவி, தங்கம், இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. அரசு பேருந்துகள்ல பெண்களுக்கு இலவச பயணம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது குடும்பத்தோட ஒட்டுமொத்த பொருளாதார சுமைய கணிசமா குறைக்கிறதுக்கு ஒரு விரிவான வியூகமே அமைச்சிருக்காங்கன்னு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ அடுத்த பகுதிக்கு வருவோம். உயர்கல்விக்கு நிதி உதவி, பொருளாதார தடைகளை உடைத்தல். குடும்ப நலனை தாண்டி சமூகத்தோட அடுத்த மிக முக்கியமான தூணான கல்விக்கு வருவோம். இதுல ஒரு பிரம்மாண்டமான அறிவிப்பு வந்திருக்கு. என்ன தெரியுமா? 20 லட்சம் ரூபாய். ஆமாங்க, 12ஆம் வகுப்பு முடிச்சதுல இருந்து PhD வரைக்கும் படிக்க எந்த ஒரு உத்தரவாதமும் தேவையில்லாத, அதாவது பிணையம் இல்லாத கல்வி கடன் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இது மாணவர்களோட உயர்கல்விக்கு நிஜமாவே ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியா இருக்கும்னு தரவுகள் சொல்லுது. இந்த 20 லட்சம் ரூபாய் கடன் திட்டத்தோட அடிப்படை தத்துவமே இதுதான். தமிழ்நாட்டுல எந்த ஒரு மாணவரும் நிதி பற்றாக்குறையால உயர்கல்விய தவறவிடக்கூடாது. அதாவது பணம் இல்ல அப்படிங்கிற பொருளாதார தடை ஒருபோதும் ஒரு மாணவனோட கல்வி பயணத்தை முடக்கிடக்கூடாதுங்கிறதுல கட்சி ரொம்ப தெளிவா இருக்காங்கன்னு இது காட்டுது. சரி, இப்போ நாம முதல் 3 திட்டங்கள், தேர்வுகளை சுருக்குதல் அப்படிங்கிற முக்கியமான பகுதிக்கு வந்தாச்சு. இப்போ திரும்பவும் நம்ம மெயின் கேள்விக்கே வருவோம். இந்த 100க்கும் மேற்பட்ட திட்டங்கள்ல அந்த முதல் கையெழுத்துக்கான ரேஸ்ல முன்னாடி இருக்கிற திட்டங்கள் எவை? நம்பகமான தரவுகள் படி மக்கள் மத்தியில அதிகமா விவாதிக்கப்படுற டாப் 3 திட்டங்கள் இவைதான். 1, குடும்பத் தலைவர்களுக்கு மாதம் 2,500 ரூபாய். 2, வருஷத்துக்கு 6 இலவச கேஸ் சிலிண்டர்கள். 3, மணப்பெண்ணுக்கு 1 சவரன் தங்கம் மற்றும் பட்டுப்புடவை. இந்த 3ல 1க்கு தான் அந்த முதல் கையெழுத்து விழும்னு பலமாய் எதிர்பார்க்கப்படுது. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, முதல் கையெழுத்த பெற போட்டியிடுற இந்த டாப் 3 திட்டங்களுமே நேரடியா பெண்கள் நலனையும் குடும்ப பொருளாதாரத்தையும் மையப்படுத்தி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுதான். இது அரசியல் ரீதியா ரொம்ப உன்னிப்பா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு உத்தி. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். இந்த 100க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள்ல குறிப்பா பெண்களை மையப்படுத்திய இந்த முதல் 3 திட்டங்கள்ல எந்த திட்டம் அந்த மிகவும் எதிர்பார்க்கப்படும் முதல் கையெழுத்த பெறும்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த மாத உரிமை தொகையா, இலவச சிலிண்டர்களா, இல்ல திருமண உதவி திட்டமா? யோசிச்சு பாருங்க. தரவுகளோட அடிப்படையில நாம பார்த்த இந்த சுவாரஸ்யமான அலசல் கண்டிப்பா உங்களுக்கு பல விஷயங்களை புரிய வச்சிருக்கோன்னு நம்புறேன். அந்த முதல் கையெழுத்து எதுவாக இருக்கும்? உங்க பதில நீங்களே கெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான அலசலோட உங்களை சந்திக்கிறேன்.